சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்திய ராணுவம் பெரிய அளவில் நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது. கடற்படை ஒத்திகை, புதிய ரக போர்க்கருவிகள் இணைப்பு என முழு வீச்சில் தயாராகி வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவின் புதிய இக்லா-எஸ் ஏவுகணைகளை இந்திய ராணுவம் வாங்கியுள்ளது. இது இந்திய படைகளின் வான் பாதுகாப்பு திறனுக்கு மிகப்பெரிய வலு சேர்ப்பதாக இருக்கும். ரஷ்யாவின் இக்லா-எஸ் ஏவுகணைகள் தாழ்வாக பறக்கும் விமானங்களை வீழ்த்த வடிவமைக்கப்பட்ட குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு ஆகும். புதிய வரவான இக்லா ஏவுகணை தோள்பட்டை துப்பாக்கி வகையாகும். இந்தியா ஒரு அசாதாரண சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக எந்த நடவடிக்கையையும் எடுக்க தயாராக உள்ள நிலையில் இந்த மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு இந்திய ராணுவத்திற்கு முக்கிய பங்காற்றும். இந்திய ராணுவத்தால் இக்லா-எஸ் ஏவுகணைகள் அவசர கால கொள்முதல் அதிகாரங்களின் கீழ் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் இந்திய கடற்படையின் தயார் நிலையை கருத்தில் கொண்டு 260 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது பேவர் பகுதியில், குறிப்பாக மேற்கு பகுதியில் வான் பாதுகாப்பு படைகளின் வலிமையை அதிகரிக்கும்.